ஆபரேஷன் டுஸ்கான்ல பிளான் ஈகோ. எஸ். என்னடா நான் டென்ஷன்ல இருக்க, நீ சைட் அடிச்சிட்டு இருக்க. என்ன பண்றது, உன் ஆள் அப்பதானே என் ஆள் நான் சைட் அடிக்க முடியும். ஹாய், my all is coming. ஹாய் ஹாய். ப்ரோகிராம் பார்த்தா? சாரிப்பா, லைவ் நியூஸ் போயிட்டு இருந்தது, பார்க்க முடியல. என்னடா பிளான்? வேடன் ஸ்ரீ ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பீகார் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல 100 பேர் செத்தாங்களே, அந்த நியூஸ் வாட்ச் அன்னைக்கு நீங்க ஒரு சாரி கட்டிருந்தீங்களே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். தேங்க் யூ so much. தேங்க்யூ மேடம். வரேன் மேடம். என்னப்பா ஏதோ சொல்லிட்டு இருந்தியே? மறந்து போச்சு. 4 பேர் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினா உடனே பொறாம வந்துடுமே. பொறாமையா? சே சே, டோன்ட் பி சிலி. நாளைக்கு நானும் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிட்டா என்கிட்ட தான் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க. செலக்ட் ஆனா தானே. யூ குட்டிமா பாஞ்சாலி சுச்சுச்சு. ஆமா, இது ஏன் அடிக்கடி ஒரப்புசனே சொல்லிட்டு இருக்கு? அது குட் மார்னிங் சொல்லுதுப்பா சிங்களத்துல. குட் மார்னிங். இப்பவா? சிலோன்ல இப்பதான்ப்பா விடிஞ்சிருக்கோம். ஆமா, நீ ஏதோ ப்ரோக்ராம்னு சொன்னியே, என்னது அது? ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, ஒரு சின்ன இன்டர்வியூ டிவி. ஹே, அவங்க தானே? எஸ். அடுத்து வந்துட்டாங்க 4 பேர், போட்டு முடிங்க. எப்படியும் ஆட்டோகிராஃப் வாங்கிடணும். இங்க யாருக்கோ காதுல புகை வருது போல இருக்கு. ஏதாவது சொல்ல போறாங்களே. சார், நீங்க பிரேம் தானே? தி கிரிக்கெட்டர். எஸ். ஐயோ சார், இப்பதான் டிவி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உங்க நம்பர் கேட்டப்போ நாங்க எதிர்பார்க்கவே இல்ல சார். உங்க இன்டர்வியூ சூப்பர் சார். பாத்தீங்களா? ஆமா சார், நாங்க எல்லாம் ஒண்ணாதான் பார்த்தோம். வெற்றியும் தோல்வியும் முன்னேற்றமா தாழும் ஒருத்தரோட ஆட்டிடியூட் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொன்னீங்களா, வெரி என்கரேஜிங் சார். உங்க ரஞ்சி டிராஃபி ஸ்கோருக்கு நீங்க என்னைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆயிருக்கணும் சார். அது இன்னைக்கு வரைக்கும் நடக்காம இருக்கிறதுக்கு செலக்ஷன் கமிட்டில இருக்க பார்ஷியாலிட்டி தான் சார் காரணம். வாட்ஸ் ஹேப்பனிங் தேர் மேன்? சார், நாங்கள காலேஜ் ஸ்டூடண்ட் சார். எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஐயா அரேஞ்ச்மெண்ட். நீங்க இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகணும்னு நாங்கெல்லாம் ப்ரே பண்றோம் சார். தேங்க்ஸ் லாட். ஒரு ஆட்டோகிராஃப் சார். ஆட்டோகிராஃபா? நான் ஒரு தடவை தானே டிவில வந்திருக்கேன். என்கிட்ட டிவில வரதா சார் பெரிய விஷயம்? டெய்லி நியூஸ் வாசிக்கிறவங்க கூட தான் டிவில வராங்க. உங்களை மாதிரி தகுதி உள்ளவங்க தான் சார் டிவில வரணும். ஓகே, பென். அக்கா பென் கொடுங்கக்கா. என்னங்க சார்? தேங்க் யூ. பாவம் பாயன் ஆளு. சரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோ? ஏய் சொல்லாதடி. ஏய் பிரியா ஏய், நானும் நிக்கணும்ல. அக்காவை எடுக்க சொல்லுங்க. அக்கா ப்ளீஸ் கா, ஒரே ஒரு போட்டோக்கா ப்ளீஸ். ப்ளீஸ் கா, ஒரே ஒரு போட்டோ. ஆன்ட்டி ஒரே ஒரு போட்டோ எடுங்க ஆன்ட்டி. பிரேம், நான் கிளம்புறேன். ஒரு போட்டோ தானே, எடுத்துடலாமே. நந்தினி. ஹே நந்தினி. வாவ், எஸ். ஏய் நந்தினி, வெயிட். டே காபி. ஐ ஆபரேஷன் ஜெயிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த கடத்துக்கு போறோம். இன்னும் தூங்கிட்டு உள்ள என்ன நிலைமை எனக்கே தெரியாது. இவளை இழுத்துட்டு இருக்க. போடா, அழுட்டு பையா. ஆபரேஷன் ஜெயிச்சோன்னா கட்டில் தேடி காஃபி வருது. வணக்கம். வணக்கம். பிரேம் வந்து நீங்க இந்த இள வயசுலேயே வந்து இந்தியாவோட ஒரு முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக என்ன பொண்ணு காலையே உன் ஆளை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்ட? நான் இதை எனக்காக பார்க்கல, உனக்காக. நல்லா ரீவைண்ட் பண்ணி 10 தடவை பாரு. எதுக்கு? மச்சான், உன்கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு என் ஆள்கிட்ட இருக்கிறதுனாலதான் உன் ஆளு உன்னை விட்டுட்டு இவனை லவ் பண்றான். இத பார்த்து அது என்னன்னு நீ கத்துக்கோ. போட்டி, என் திறமை பத்திலாம் உனக்கு தெரியாது. 100 வரைக்கும் தண்ணிக்குள்ள இருந்து மூச்சு பிடிப்பேன். இப்படிங்கிறதுக்குள்ள தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிப்பேன். நான் கம்பு சுத்தினேன், ஒரு கல்லு மேல போடாது.
ஏன் தண்ணி பாம்பெல்லாம் கையில பிடிப்பேன். கில்லி கில்லி ஆடுவேன் தெரியுமா? தரையில விழாம 6 டச் பண்ணுவேன். கில்லில இருந்து வந்ததானே இந்த கிரிக்கெட். என்ன அப்படி பாக்குற? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி கிராமத்துக்கார மாதிரியே பேசிட்டு இருப்ப? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. தேன் எடுப்ப தேங்காய் பறிப்ப இப்படி எல்லாம் சொல்லி இந்த காலத்து பொண்ணுங்களை மடக்க முடியாது. சரி சொல்லு. ஃபர்ஸ்ட் பிஹேவியர். கை கழுவாம சாப்பிடுறது, 3 நாள் ஒரே சாக்ஸ போடுறது, தலை சீவிட்டு முடியோட சீப்ப வைக்கிறது, இதெல்லாம் மாத்து. அப்புறம் பர்சனாலிட்டி. டெய்லர் கிட்ட போய் அளவெடுத்து தச்சு போடுறது நிறுத்து. ஜீன்ஸ் டி-ஷர்ட்னு மாறு. நல்லாதான் இருக்கு மனோவா. ப்ளீஸ் மனோ இருக்காம போ. ஐயோ இப்பதான் நீ ரேஞ்சுக்கே வந்திருக்க. போ மனோ. போ. நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அவங்க வந்துட்டாங்களா இல்லையா? கேட்டுட்டே இருக்கேன். நம்ம ஆபரேஷன் ஹிட் ஆஃப் ஃப்ளாப் சொல்லு. இரு. ஓ காட் ஒரே டென்ஷனா இருக்கு மனோ. ப்ளீஸ் சொல். டேபிள் காலியா இருக்கு. என்ன ஆர்டர் பண்ணவா? பிரேம் சேர்ல நான் தான் உட்கார்றேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீ வேற டேபிள் உட்கார முடியுமா? ஏன்? ரெகுலர் அந்த டேபிள் வேற ஒருத்தங்க வருவாங்க. இஸ் இட்? இனிமே அவங்க வர மாட்டாங்க. ஆமா ரெகுலரா என்ன ஆர்டர் பண்ணுவாங்க? ஆப்பிள் இன்க்ளூடட், சிக்கன் நண்டல் ரைஸ் காசல், கேஃபே மேக்கா மஸ்லைட், மெக்சிகன் சாஸ். அது எனக்கு பிடிக்காது. வாங்கி கீழே போடுவோம். Thank you. ஏய் என்ன? அங்க பாரு. அட பாவி, நம்ம ஆபரேஷன் இன்னைக்கு ஃப்ளாப்பாடா. உன் ஆள் வருவான்னு எனக்கு எப்பயோ தெரியும். ஆனா என் ஆள் ரொம்ப ஸ்ட்ராங். கண்டிப்பா வர மாட்டா. என்னடா சிரிக்கிற? எனக்கு அழகியா வருதுடா. உன் ஆளுக்கு ஒரு நாயும் ஒரு போர்வையும் கொடுத்துட்டா போதும். பார்வதியோ பார்வதி தேவதாஸ் மாதிரி பாடு. உனக்கு ஏதோ சத்தம் கேட்கல? ஆமா. பாஞ்சாலி ட்வீட்டி பாஞ்சாலி. Oh my god! Are you okay? Are you okay, Prem? I think it's okay. I'm sorry. No, mistake is mine. இல்ல நான் சாரி சொன்னது for what happened last week. என் மேலதான் தப்பு. யாரும் முன்ன பின்ன தெரியாத 4 பேர் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன்னு சொல்றாங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணிருக்கேனா? நீங்க பேட்ஸ்மேனா பவுலரானு எதை பத்தியும் நான் கவலைப்பட்டது இல்ல. I felt guilty, you know. தூக்கமே வரலப்பா.
தோடா மனோ வேணாம் மனோ சிட்டி Please, பொண்ணுங்க மனோ, வில்லேஜ் பிள்ளைங்க மாதிரி give it கலெக்ட் பண்ண back to me. ஆரம்பிச்சிட்டீங்களா ஏய் மனோ என்ன இதெல்லாம் காதல் சின்னங்களா மனோ தோ பாருடா நூல்ல கிரிக்கெட் மனோ கொடு கீ செயின் மனோ அதுல பேட் மனோ ப்ளீஸ் மனோ give it மனோ அடடே விசிட்டிங் மனோ கார்டு கொடு என்ன மனோ போட்டு மனோ கொடுத்துடு மனோ ப்ளீஸ் மனோ எம்பியோ லண்டனா மனோ ப்ளீஸ் ஐயே யூஸ்ட் டிஷ்யூ நியூஸ் பேப்பர் ஜெராக்ஸ் 2003 பிரேம் கார்த்திக் ஸ்கோர் செஞ்சுரி